ஒரு ஆம்பளை வந்து தன்னுடைய 5 நிமிஷம் சுகத்துக்காக அவன் பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு போடுறான். படம் சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோ. இது எனக்கு ஓபிகை இல்லைப்பா, நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன், வந்து நான் எந்த சுச்சுவேஷன்லேயும் அம்மா அப்பா சப்போர்ட் இருக்கணும். 2வது வந்து ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் இருக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னா அவள் வந்து எதையுமே அம்மா அப்பா கிட்ட மறைக்காமல் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். அப்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நிலைமை வராது. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி தான் நிறைய பார்க்கணும். முக்கியமாக வந்து கேர்ள்ஸ் அதிகமாக பார்க்கணும். அப்புறம் வந்து அம்மா அப்பா நிறைய பார்க்கணும். ரொம்ப சிறந்த படம், ரொம்ப அருமையான இயக்குனர், சிறந்த நடிப்பு, ஒட்டுமொத்தமாக வந்து அனைத்தும் ஒன்றா சேர்ந்த ஒரு நல்ல சிறந்த படம் இது. இந்த படத்தை தமிழ் ரசிகர்கள் வரவேற்கணும். இந்த மாதிரியான படங்கள் ஜெயித்தாதான் அடுத்தடுத்து நல்ல படங்கள் வரும். வரிசையாக குப்பை படங்களாக பார்த்ததில் ஒரு மன நெகிழ்வான, ரொம்ப என்ன சொல்லுதுன்னா கலங்கடிக்கிற மாதிரியான ஒரு படம். இந்த படத்தை வயசுக்கு வந்து பெண்கள் எல்லாருமே பார்க்கணும், பெற்றவங்களும் பார்க்கணும். பெற்றவங்களோட வழியை பெண்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப 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 நல்ல படம். அருமையான டைரக்டர், இசையில் ஒரு பெரிய வீச்சே பண்ணியிருக்கார் ரகுநந்தன். ஒளிப்பதிவாளர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடச்சிருக்கார், ஏஆர் ஜிவா. அதுதான் சொல்கிறேன், அனுப்பமா வந்து ஒரு இந்திய திரையுலகில் மிகச்சிறந்த நடிகையில் ஒரு பெண். இந்த படம் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இந்த படம் நேஷனல் அவார்டு கிடைக்கலன்னா நேஷனல் அவார்டுக்கு ஒரு மாதிரி குறை மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. நல்ல படம். சார், லாக்டவுன் படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து ஆண்களும் பெண்களும் கட்டாயமாக வந்து பாருங்கள். முக்கியமாக வந்து டீனேஜ் பாய்ஸ் நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம். ஸோ இந்த படம் லாக்டவுன்றது வந்து நிறைய பேர் கேட்குற மாதிரி ஒரு ரியல் ஸ்டோரி. ஒரு பொண்ணு லாக்டவுனில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனைக்கு சூசைட் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதிலிருந்து அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி வெளியில் வரலாம் அப்படின்றத இந்த படத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க பண்ணுற ஒரு சில விஷயம், தெரியாமல் பண்ணுற ஒரு விஷயம், அதனால் வர ஸ்ட்ரகிள்ஸு. ஸோ அதை வந்து எப்படி இதிலிருந்து வராங்கன்றது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன். ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எவ்வளோ படம் வருது. ஒரு மூவி, காமெடி மூவியாக இருக்கட்டும், இல்லை ஹாரர் மூவியாக இருக்கட்டும், ஃபேமிலி ஓரியன்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம வந்து தேட்டருக்கு வந்து பார்க்குறோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே எங்கே பார்த்தாலும் தப்பு தான் நடக்குது. சின்ன பசங்களாக இருக்கட்டும், சின்ன பொண்ணுங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும். ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ் படமாக எடுத்திருக்காங்க. பர்சனலாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நெகட்டிவிட்டிஸை தாண்டி நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு போகலாம். அனுப்பமா மேடம் இல்லாத சீனே கிடையாது. ஒரு எல்லா படத்துலையுமே மேக்ஸிமம் வந்து ஹீரோ போர்ஷன் தனியாக காமிப்பாங்க, ஹீரோயின் போர்ஷன் தனியாக காமிப்பாங்க, காமெடியன் தனியாக காமிப்பாங்க, வில்லன் தனியாக காமிப்பாங்க. பட் இதில் வந்து மூவி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க இல்லாத சீனே கிடையாது. ஏன்னா அவங்க அவ்வளோ ரியலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ரியலாகவே இருந்திருக்காங்க அந்த கேரக்டருக்குள்ளே. சூப்பராக இருக்குது ஆக்டிங். நன்றி சார். நான் வெளியே வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ தஸ்டி ஆச்சு, அவ்வளோ எமோஷ்னலாக வந்து த செகண்ட் ஆஃப் வாஸ் லைக் கிரிப்பிங். ஜீவா எப்படி கன்வின்ஸ் பண்ணாருன்னு தெரியல. இட்ஸ் அ போல்ட் டெசிஷன் தட் அனுபம் ஹஸ் ஆக்டட் இன் திஸ் மூவி. பிகாஸ் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு ஹீரோயின் வந்து இந்த ஸ்டோரி எடுக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் அன் அமேசிங். ரெண்டாவது விஷயம் வந்து எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் டு கம் அண்ட் வாட்ச் திஸ் மூவி. அவங்க கட்டாயமாக இந்த படம் வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் ஜி, அதுக்கப்புறம் வந்து அந்த கலாச்சாரத்தில் வந்து மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து லோவர் கிளாஸ், அவங்க நம்ம எப்படி பண்பாட்டுன்றது வந்து ஒரு அப்பா பொண்ணோட எப்படி நம்ம பார்க்குறது, அவங்க எப்படி ஏற்றிருப்பாங்க. பிகாஸ் வி ஆல்வேஸ் அண்டர்மைன் த விமன். ஸோ இல்லை அப்படி இல்லை, ஏன்னா குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியன்றது, அதில் வந்து ஒரு பெண்ன்றது வந்து ரொம்ப முக்கியன்றது, அந்த தின் லைன் வந்து ஜீவா வந்து இட்ஸ் அ ஸ்க்ரீன் பிளே இஸ் அமேசிங் அண்ட் மியூசிக் இஸ் வெரி குட். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா கதைக்கு வந்து இது வந்தது. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ ஆஸ் அ மென் ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி மென் ஷுட் வாட்ச் திஸ் மூவி பிகாஸ் they will understand how we have to respect the women.
அண்ட் ஐ திங்க் ஜீவா வெரி ஆல் தி பெஸ்ட். நிறைய படங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். வெரி ஆல் தி பெஸ்ட். சரி, இப்போ தான் சொன்னேனே. அப்பா படம் நல்லா இருக்குது சார், ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். அதாவது தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், தெரியாத இடத்துக்கு கூப்பிட்டானே அந்த இடத்துக்கு போகவே போகாத. அது இடத்துல கெட்டது ஏதாவது நடந்தால் லைஃபே ஸ்பாயில் ஆகும். அதனால் தெரிஞ்சவங்களாகட்டும் தெரியாதவங்களாகட்டும் தெரியாத இடத்துக்கு கூட்டா போகவே போகாதேன்ற மெசேஜ் வந்து நல்லா இருக்குது. அந்த பொண்ணு வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை கரெக்டான ஹீரோயின் செலெக்ஷன் வந்து நல்ல செலெக்ஷனு, நல்ல எல்லா கேரக்டரைஸும் உணர்ந்து நல்லபடி பண்ணியிருக்கு அந்த பொண்ணு. அதே போல் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு கரெக்டாக நடிச்சிருக்காங்க. எனக்கு என்னவோ அந்த சார்லியோட இடத்துல வந்து லிவிங்ஸ்டனை போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு. சார்லி ஒரே மாதிரி தான் நடிப்பார், ஆனால் லிவிங்ஸ்டனை போட்டிருக்கலாம். சார்லியோட இடத்துல லிவிங்ஸ்டனை போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஒரு ஆம்பளை வந்து தன்னுடைய 5 நிமிஷம் சுகத்துக்காக அவன் பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு போடுறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு போடுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதனால் அதை உணர்ந்து கொஞ்சம் திருந்துங்கடா, ஏன்டா இந்த மாதிரி வந்து பெண்களோட வாழ்க்கையை பாய்வு பண்ணுறீங்க, அதனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்றதை உணருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ் வந்து அருமையான மெசேஜாக. அதுதான் சொல்லிட்டேனே, அந்த பொண்ணை தவிர வேறு யாருமே இந்த கேரக்டரில் நடிச்சுட்டு தான் பண்ணியிருக்கவே முடியாதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு அந்த டான்ஸு குத்துட்டு டான்ஸ் ஆடுறதுலேருந்தும் சரி, ஒவ்வொரு கேரக்டர் பிரமாதமாக அடிச்சிருக்கு அந்த ஹீரோயின். நல்ல செலெக்ஷன் ஹீரோயின். தாராளமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆனால் அந்த டாக்டர் வந்து அதை மாதிரி செய்கிறத வந்து அது ஒன்று தான் ஏற்றுக்க முடியல. 5 மாத கர்ப்பன்ற நிலையில் அவகிட்ட வந்து அதை மாதிரி நீ ஒத்துண்டாதான் நான் செய்வேன் அப்படின்றத வந்து அது ஒன்று இடம் ஒத்துக்கலை. மற்றபடி ஓகே.